வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் சைனா மற்றும் இந்தியாவை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். சீனா ஆக்கிரமித்து வச்சுருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ஷாய் சீன். அதாவது பாகிஸ்தான் சீனாவுக்கு அந்த காலகட்டங்களில் இந்தியாவை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தது. இனி வரைக்கும் நம்மளால் அதை மீட்டெடுக்க முடியல. அதில் மிக முக்கியமாக ஒரு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஷக்ஜம் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய ஷக்ஜம் வேலி. இது ஏன் முக்கியம் அப்படின்னா ஈரான்லேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் இதோடைய பைப்லைன் பாகிஸ்தானோட கவடார் பலுச்சிஸ்தானில் போய் அதன் பிறகு இது பிஓகே வழியாக ஷக்ஜம் வேலி வந்து ஷக்ஜம் வேலியிலேருந்து அவங்களுடைய ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸுக்கு போகுது. இதில் ஒரு ரோடு இருக்குது, ப்ளஸ் ஒரு பைப்லைன் கேஸ் பைப்லைன் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இந்த பைப்லைன் அப்படின்றது சைனாவுக்கு உயிர் நாடி. ஏன்னா இப்போது கடல் ரூட்ஸில் எல்லா இடத்துலையும் அமெரிக்கா இவங்களை நெருக்கிறத பார்க்குறோம். மலாக்கா ஸ்ட்ரெயிட் போன்ற 8 சோக் பாயிண்ட் சைனாவுக்கு வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சேஃபாக தன்னோட எனர்ஜி செக்யூரிட்டி வைக்கணும் அப்படின்னா இந்த ரூட் அவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ரெண்டாவது, இந்தியாவை சியாச்சினில் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மிலிட்ரி பேஸ், இது ஒரு இராணுவ பேஸாக பார்த்தாலும் அது ரொம்ப முக்கியம். மூணாவது, கில்கிட் பால்டிஸ்தானை பாகிஸ்தான் காப்பாற்றணும்னா அந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா ஷக்ஜம் வேலி அப்படின்றது மிக முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல ஷக்ஜம் வேலியில் இவங்க ஒரு மிகப்பெரிய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா இதுக்கு வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சைனா பாகிஸ்தானுடைய அந்த டெரிட்டோரியல் முக்கோணம் அப்படின்றது கரெக்டாக இந்த இடத்துல வரும். இப்போ சிபெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது சியாச்சின் கிளேஷியருக்கு தெற்கு பக்கம், வடக்கு பக்கம் இந்த ஒரு ரோடு வருது அப்படின்ற போது இது நிச்சயமாக நம்மளுடைய சியாச்சின் கிளேஷியருடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தும். ரெண்டாவது, நம்ம மேப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதிகளில் இவங்க போய் அதை வந்து கட்டமைப்பு கட்டும் பொழுது அது இந்தியாவுடைய இறையாண்மையை டைல்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஓஜேகே அப்படின்றது இன்றைக்கி நம்ம தேதிக்கிட்ட நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், பட் அது வந்து என்றைக்குமே நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கு சார்ந்த பகுதி அது. இப்போ இந்த இடத்துல அவங்க ஒரு சலாமி ஸ்லைசிங்கை உண்டு பண்ணுறாங்க. இப்போ லே லதாக்கில் ட்ரை பண்ணாங்க, அருணாச்சலில் ட்ரை பண்ணாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் ஷக்ஜம் வேலியில் இப்போது நான் 10 அடி முன்னாடி வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் 5 அடி பின்னாடி போங்க, நான் 5 அடி பின்னாடி போங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் சலாமி ஸ்லைசிங் ஸ்ட்ராட்டஜி. கிளியர் கட்டாக ஒரு முழு யுத்தத்தை, ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்காமல் அந்த த்ரெஷோல்டை கீழே வச்சுட்டு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கிளியராக பார்க்குறோம். இது எங்கே டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபெக் 2.0 ஜனவரி 4ஆம் தேதி சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ரோடு வேலை அப்படின்றது நடக்குது. இப்போது இது 5180 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர், 5180 சதுர கிலோமீட்டர் ஷக்ஜம் வேலி. இதை வந்து பாகிஸ்தான் இல்லீகலாக சைனாவுக்கு அந்த காலகட்டங்களில் கொடுத்தாங்க. 1963 சைனா பாகிஸ்தானுடைய பவுண்ட்ரி அக்ரிமெண்ட்டில். அதன் பிறகு இந்தியா தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும், இது வந்து தவறான ஒரு இது, எங்களுடைய பகுதி இன்னொரு நாடு ஆக்கிரமிச்சு வச்சுருக்கு, அந்த நாடு இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 6 என்ன சொல்லுதுன்னா, இந்த காஷ்மீர் ரெசல்யூஷன் அதாவது கொண்டு போன யூஎனில் பண்ண இதில் இது முடிகிற வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து பெண்டிங்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சுருந்தாங்க. விச் மீன்ஸ் ஷக்ஜம் வேலியில் யார் இருக்கிறபடி இருக்கலாம், ஆனால் எந்த விதமான புது கட்டமைப்போ இல்லை புது மேப்பை மாற்றி அமைக்கிற வேலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுதான் இப்போ மாறுது. இப்போ இந்த இடத்துல தான் சைனா ஒரு கிளைமை வந்து வைக்கிறாங்க, இது நாங்கள் வந்து எங்கள் பகுதி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சியாச்சின் கிளேஷியருக்கு வடக்கில் இருக்கக்கூடிய பகுதி. உலகத்திலே மிக உயரிய பேட்டில் ஃபீல்டு, ஒரு போர்க்களம் அப்படின்னா அது சியாச்சின் தான். இந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து காரக்கோரம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பாசஸ், மிக முக்கியமான என்ட்ரி பாயிண்ட்ஸை உங்களால் வந்து கண்காணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய லதாக் மற்றும் கில்கிட் பால்டிஸ்தான் ரூட்டை வந்து கட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இது ஒரு 75 கிலோமீட்டர் ஆல் வெதர் ரோடு. எல்லா காலங்களையுமே இது ஒரு கணிசமான பனி இருக்கக்கூடிய ஏரியா, பனிப்பொழிவு இருந்தாலும் ஆல் வெதர் ரோடை கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் வைடு அப்படின்ற போது இந்த ரோடை வெறும் சீப்பக்காக இவங்க போடல, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சைனாவுடைய மிலிட்ரி போஸ்ட்டை லிங்க் பண்ணுற மாதிரி இவங்க போடுறாங்க. ஸோ எல்லா போஸ்ட்லேயும் உங்களால் வாகனங்களால் ரீச் பண்ண முடியும், உங்களோட லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திரா பாயிண்ட்லேருந்து வெறும் 30லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இது ஒரு போஸ்ட் கல்வான் நம்ம 2020 பார்த்தோம் அப்படின்னா சியாச்சின் கிளேஷியர் வழியாக இவங்களால் உள்ளே என்றைக்குமே வர முடியாது. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய த்ரெட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது சைனாவை பொறுத்த வரைக்கும் ஷிங்ஜியாங்கையும் பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்றது போது இந்த கேஸ் பைப்லைன் ரோடு இது ரெண்டுமே
இந்த ஒரு இடத்துல தான் வந்து அசெம்பிள் ஆகுது. இது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் பார்க் மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிக் டாமினன்ஸ். அமெரிக்கா வந்து மிலிட்ரி டாமினன்ஸ். அமெரிக்காட்ட போய் வம்ப வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இராணுவம் தான் பேசும். ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸையும் எக்கனாமிக்ஸையும் முன்னாடி கொண்டு வராங்க. இப்போ பிஓகேயில் இன்னும் ஃபர்தராக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல இந்த சிபெக் 2.0 பயன்படுத்தி அவங்க உள்ளே வராங்க. அப்போ இந்தியாவுடைய சியாச்சின் ஹோல்டையும் அவங்க வெகு விரைவில் கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்தியாவுடைய நார்தர்ன் பார்டர்ஸ் ஒரு பக்கம் குவாடு, இப்போ குவாடுலேயும் சில முக்கியமான அறிவிப்புகள் வர இருக்குது. அதையும் சைனா சென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. இப்போது இப்போ மாவோ நிங் அவங்களுடைய நிலையிலேருந்து இன்னி வரைக்கும் சைனா மாறல. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஐநாவுடைய ரெசல்யூஷன்ஸ் அதுபடி தான் போகணும் அப்படின்றது தான் அது இந்தியா பண்ண ஒரு பெரிய தவறு. ஸோ இந்த இடத்துல இந்தியாவுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1963 போடப்பட்ட ஒப்பந்தம், எங்கள் நாட்டோடைய இடத்த நீங்கள் இன்னும் 2 நாடுகள் போட்ட ஒப்பந்தம் வந்து செல்லாது. நம்ம அதில் கிளியராக இருக்கிறோம். டிப்ளமேட்டிக் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஐநாவில் முறையிடுறதா இருக்கட்டும், இல்லை மல்டிலேட்ரல் ஃபாரமில் இதை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இந்தியா தொடர்ந்து அந்த காலகட்டங்களில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இராணுவ ரீதியாக எடுத்தீங்க அப்படின்னா எல்லா உரிமையும் இருக்குது. இந்தியா இராணுவ நடவடிக்கை தேவைப்பட்டால் எடுத்து இந்த இடத்த மீட்கிறதுக்கான ஒரு தேவை அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுக்கு இராணுவ ரீதியான ஒரு தார்மீக ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்தியாவுக்கு இருக்குது. யாரும் வந்து இந்தியாட்ட சொல்ல முடியாது, நீங்கள் ஏன் இராணுவ இது வந்து போராக எடுத்து கொண்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட இடம் அதை மீட்டுறதுக்கான அந்த பொசிஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல சியாச்சினில் வரக்கூடிய காலங்களில் இன்னும் இராணுவம் அதிகமாகவும், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பார்டர் ஆப்ரேட்டிங் ஏரியாவில் ஒரு பெட்ரோல்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய வேலையும் பண்ணலாம். ஏன்னா இந்த பகுதியில் யுத்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம், 2 சைடுமே சரி. ஸோ சைனா எந்த அளவுக்கு யுத்த களத்துக்கு வராங்க கிரவுண்டில் அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போது சியாச்சினுக்கு அருகில் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்றது இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் கன்சர்ன். ஸோ பிஆர்ஓடைய அலையன்ஸு ப்ளஸ் பிஆர்ஓடைய அந்த ரோட் ப்ராஜெக்ட்ஸு மற்றும் குவாடோட அலையன்ஸை பயன்படுத்தி கிளியர் கட்டாக கொடுப்பாங்க. இந்த முறை இந்திய வெளியுறவுத்துறை கொடுத்தது வந்து கண்டனம் கிடையாது, எச்சரிக்கை. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அப்படின்றது இந்த முறை கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க. ஸோ எச்சரிக்கை அப்படின்னு வரும்போது இது ஒரு கிளியர் கட்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நிற்குது. ஸோ இப்போ இந்தியா இராணுவ ரீதியாக இதுக்கு ப்ரிப்பேராக ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்னா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த ரோடோட மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்திரா காலோடைய அந்த பாயிண்ட்லேருந்து, நம்மளுடைய பார்டர் பாயிண்ட்லேருந்து வெறும் 30லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சியாச்சினோடைய வடக்கு பகுதிகளில். இப்போது இது மிலிட்ரி ரேஞ்சாக எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ட்ரூப் மூமெண்ட் அப்படின்றது ஒரு பக்கம் வடக்கில் சீனாவும், தெற்கு பக்கம் அது சியாச்சினுடைய வடக்கு பக்கம் சீனாவும், சியாச்சினோட தெற்கு பக்கம் பாகிஸ்தானும் வரும்போது இந்தியாவுடைய இராணுவத்துக்கு ப்ரெஷர் இன்னும் அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரோன்கள்லாம் எதுவுமே வேலை செய்யாது, ஆனால் உயரிய மலைப்பகுதிகள். ஸோ யுத்த காலத்தில் அதிகமான ட்ரூப்ஸை இந்தியா கமிட் பண்ண வேண்டிய வேலை அப்படின்றது நமக்கு வந்து வருது. ஸோ இப்போ இந்த சிபெக் இன்டகிரேஷன் அப்படின்றது இவங்க தாங்களே ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவை இப்போ நெருக்கிறதுக்கு எல்லா நாடுகளுமே முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ சைனாவும் இதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க பார்க்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபோக்கஸ் முழுக்க இப்போ கடலில் இருக்குது. சீனாவை கட்டுப்படுத்தணும், சீனாவை வீழ்த்தணும்னா நம்ம சீ ரூட்டை தான் எடுத்தாகணும். இந்த இடத்துல இந்த மூவ் பண்ணும்பொழுது இந்தியா மீண்டும் நம்மளுடைய மலைப்பகுதிகளை நோக்கி, இமலய மலைப்பகுதிகளை நோக்கி பார்க்க வச்சு நம்மளை வந்து அவங்கள வந்து பின் டவுன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் மாற்றுறதுக்கான ஒரு யுக்தி. இப்போ அங்கே வந்து மிலிட்ரி பேஸ் போட்டாங்க ஷக்ஜம் பள்ளத்தாக்கில் அப்படின்னா அங்கேயே நிற்க போகிறது கிடையாது. அடுத்தது இப்போ 10 அடி முன்னாடிக்கு வந்து இப்போ அப்போ அந்த இடத்தோடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நீங்கள் டீப் ஃப்ரீசரில் போய் ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சராசரியாக ஒரு -15, -17 வரைக்கும் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் கை உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது. நான் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் சம்மர் டெம்பரேச்சர் -45 இருக்கும், வின்டர் டெம்பரேச்சர் -65 வரைக்கும் போகும். நீங்கள் ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ இப்போ கிடைக்குதோ, 10 முறை மூச்செழுத்தால், ஒரு முறை மூச்செழுத்தால் எவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்குமோ அதில் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லை 3 தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம ஃபோர்ஸஸ் அதிகப்படுத்தும் பொழுது இது இந்திய இராணுவத்தை இன்னமும் அதிகமாக ஆப்ரேஷனலாக பிஸியாக வைக்கக்கூடிய ஒரு வேலையா அப்படின்றது வேலையை அவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பட் இந்த இடத்துல இவங்க மிலிட்ரி போஸ்ட்டை கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கு? எல்லாருடைய கேள்வியுமே கமெண்ட் பாக்ஸில் இதுவாக தான் இருக்கும். இந்தியா இப்போதைக்கு ஒரு யுத்தத்தை சீனா கிட்ட விரும்பலை, நாம் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க விரும்பலை.
சீனா தாய்வான் கூட ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது இதே ஷக்ஜம் வேலியில் இந்திய ராணுவம் மீட்டெடுக்கிறதுக்கான எல்லா போர் உத்திகளையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து, எதிரியோடைய வலிமை குறைவதை பொறுத்து, நம்ம உலக நாடுகள் குறிப்பாக நம்மளுடைய அலையன்சஸ் ஸ்குவாட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுன்றதை பொறுத்து சில நடவடிக்கைகளுக்கு இந்தியா தயாராகிட்டு தான் இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்தியா சீனா பிரச்சனை அப்படின்றது மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு பிறகு தான் முடிவுக்கு வரும், யார் பலசாலி. ஏன்னா இது டெரிட்டரி சம்மந்தப்பட்டது. பெரிய பெரிய இடங்கள், அருணாச்சல் பிரதேஷ் எங்களுதுன்னு சொல்லக்கூடிய சீனா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டெல்லி வரைக்குமே எங்களுதுன்னுவாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு 2 நாடுகள் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறாங்க பொருளாதாரத்தில், வர்த்தகத்தில். அப்படி கிடையாது. நாமும் வியட்நாமும் போட்டி போடுறோம், நாமும் மலேசியாவும் போட்டி போடுறோம், தாய்லாண்டும் போட்டி போடுறோம். பட் எல்லாமே நட்பு நாடுகள் தான். இது ஏரியா நமக்கு, இது என்னோட இடம், இறையாண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதுனால நிச்சயமாக ஒரு யுத்தம் மூலியமாக தான் வரும். இந்தியா தன்னுடைய ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த ஸ்ட்ராட்டஜியை மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஷக்ஜம் வேலியில் இது பண்ண போகிறாங்கன்றது இப்போ நேற்று கிடையாது, முதல்ல நமக்கு தெரியும். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஜியோ பொலிட்டிக்கல்னா, இந்த முறை இந்தியா கண்டனம் தெரிவிக்கல, எச்சரிக்கிறாங்க. எச்சரிக்கைன்னு நான் சொல்லும் பொழுது, நான் வார்னிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதற்கு பின்னாடி பலம் இல்லாமல் நான் கொடுத்தேன்னா அது வெறும் வாய்ஸ் அவடால் மட்டும்தான். ஸோ நிச்சயமாக இதுக்கு பின்னாடி சில ஆப்ரேஷனல் பிளானிங் போயிட்டுருக்கு. என்ன நடக்குதுன்றதை டைம் வரும்போது ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.